அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித லூக்காளிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 35 முதல் 42 வரையுள்ள பகுதியின் சுருக்கம். எரிகோ நகரின் வழியே இயேசு போகிறார் என்று அறிந்த பார்வையற்ற பிச்சைக்காரர் ஒருவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். அங்கே முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு அவரை அழைத்து, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று சொல்லி பார்வையளித்தார். அவரும் பார்வை பெற்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி நாம் அடிக்கடி கேட்டிருப்போம், படித்திருப்போம். இதில் ஒரு சின்ன காரியங்களை அமரர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். முதலாவது, எரிகோ நகர் வாசலில் ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பார்வையற்றவர். அவர் அங்கு வருவோர் போவோரிடம் விசாரித்து அல்லது காதால் கேட்டு, இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார், அநேகருக்கு நலம் கொடுக்கிறவராக, பார்வை கொடுக்கிறவராக, முடமானவர் நடக்கச் செய்கிறவராக, ஏன் மரித்தவர்களுடைய உயிரோடு எழுப்புகிறவராக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார், மக்களுக்கு நன்மை செய்கிறார் என்று இயேசுவை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறார். இப்போது தான் இருக்கிற இடத்தின் வழி இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டதனாலே இயேசுவின் மீது அவருக்கு நம்பிக்கை உண்டாகிறது. கேட்டு கேட்டு நம்பிக்கை பெருகியது. அந்த நம்பிக்கையின் விளைவாக இயேசுவே, தாவீதின் மகனை என்று அழைக்கின்றார். வெறும் இயேசுவை அழைத்திருந்தாலே போதும். ஆனால் அவர் இயேசுவை குறித்து அதிகமாக அறிந்திருந்தபடினாலே இவர் தாவீதின் வம்சத்தை வார்ந்தவர் என்று அவருடைய வம்சத்தை சொல்லி அழைக்கிறார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அவரை தடை செய்கிறார்கள். கத்தாரா, சும்மா இருறா. ஏனென்றால் இவர் ஒரு முறை கூப்பிட்டு இருக்க மாட்டார், பல முறை கத்திக்கொண்டே இருந்திருப்பார். இயேசு திரும்புகிறவரை, இயேசு நிற்கிறவர்கள் கத்திக்கொண்டே இருந்திருப்பார். அதனால் அவங்க அதட்டினாங்க. இன்றைக்கி நம்முடைய விசுவாசத்தை கூட ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுறோன்னா, பல நேரங்களில் நமக்கு வாழ்வில் நடக்கிற சம்பவங்களாலே தடைகள் வரலாம். வியாதியினாலேயோ, கவலையினாலேயோ, நஷ்டத்தினாலேயோ, கஷ்டத்தினாலேயோ, கடன் பாரத்தினாலேயோ, பல நிலைகளிலே நம்முடைய விசுவாசத்திற்கு தடைகள் வரலாம். தடைகளை தாண்டி நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோமா, அதுதான் கேள்வி. இவர் நின்றார், மீண்டும் உரக்க கத்தினார். இப்பொழுது இயேசுவாலே அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை. ஏனென்றால் இவருடைய உறுதியான விசுவாசம் அவரை அசைத்தது. அதனால் இயேசு அங்கே நின்று அவர் அருகில் அழைக்கின்றார். உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. ஆண்டவரை, நான் பார்வை பெற வேண்டும். ஆண்டவரும், உன் நம்பிக்கை உன் நலமாக்கிட்டு என்று சொல்லி அவருக்கு பார்வை அளித்தார். அவரும் கடவுளை புகழ்ந்து கொண்டே அவரை பின் சென்றார். எனக்கு அருமையானவர்களே, அவர் எடுத்தது பிச்சை. ஆனால் பிச்சையை விட்டுட்டார், இயேசுவை பின் தொடர்ந்து போகிறார். நாம் எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்திருக்கிறோம், அறிந்த இயேசுவை எந்த அளவுக்கு நம்புகிறவர்களாக இருக்கிறோம். இவர் நம்பிக்கை பெரிதாக இருந்தது. நம்முடைய நம்பிக்கைக்கு தடைகள் வரலாம், தடுமாற்றங்கள் வரலாம், நம்பிக்கை அற்றுப்போகும்படியான சூழல் கூட இருக்கலாம். நாம் தொடர்ந்து நம்பிக்கையிலே உறுதியாக நிற்கிறோமா? நம்முடைய ஜெபம் இயேசுவை ஈர்க்கிறதா? இவருடைய கூக்குரல் இயேசுவை ஈர்த்தது, அவரை நிற்க வைத்தது, அழைக்க வைத்தது. நம்முடைய ஜெபம் இயேசுவை ஈர்த்து நம்ம பதில் கொடுக்க வைக்கிறதா? அந்த அளவுக்கு நாம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நின்று நம்மை அழைத்து நம்முடைய விருப்பத்தை அறிந்து நமக்கு நலம் அளிப்பார். நாம் கேட்கிற யாவை நமக்கு வழங்குவார். இது உறுதி. செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையில் இந்த எரிகோ நகர் இந்த சகோதரன் மூலமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஐயா. எங்களோட நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தால் இயேசு எங்களுக்காக நின்று செயல்படுவார் என்று சொல்லி நாங்கள் இதே மாதிரியான நம்பிக்கையோடு ஆண்டவரை நாங்கள் கூவி அழைக்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க, அவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன், விக்டர் பாக்கியம்.